குபேர மூலை என்றால் என்ன? உயரமா இருக்கிறது தான் குபேர மூலை. அப்ப குபேரம் உயரமா இருக்கிற பகுதி எது வீட்டிற்கு அப்படின்னா கன்னி மூலை, மகாமேரு மூலை, திருவண்ணாமலை மூலை. வசத்தியா இருக்கணும் கன்னி மூலை அப்படின்னு சொல்றதுதான் குபேர மூலை. அப்ப குபேரனுக்கு உண்டான பகுதி உயரமா. நீங்க குபேர சம்பத்து கொண்ட குபேர லட்சுமி பூஜை இந்த தீபாவளிக்கு வரும்போது நிறைய அன்பர்கள் கேதார் கௌரி விரதம்ங்கிறது பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் குபேரனுக்கு உண்டான காசு பணம் யாருக்கு வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்றத குபேர பூஜை செய்வதற்கு உண்டான நாள் இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசையில பண்ணுவாங்க. அடியேனும் பண்ணுவேன். ஸோ குபேரனை வழிபடும் போது குபேரனே டைரக்டா கொடுப்பார். சிவபெருமான் கிட்ட இருந்து குபேரன் வாங்கி கொடுக்கணும். அன்றைய தினம் மட்டும் அந்த பெட்டகம் அவரே டைரக்ட் உரிமையாளர் கொடுப்பார். அந்த மாதிரியான குபேரன் ஆட்சி செய்கின்ற இடம் கன்னி மூலை, தென்மேற்கு மூலை. அந்த இடத்த படுக்கை அறை அமைத்து பெட்ரூமா அமைச்சுக்கிறது சிறப்பு. தென்மேற்கு மூலையில உறங்கும் அறை அமைத்து கொள்ள வேண்டும். அதை சார்ந்த பூஜை அறை அமைக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க, உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.